ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டில் வந்து இருக்கக்கூடிய வன திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம போக போகிறோம். வன திருப்பதி எப்படி இருக்குது, கோவில் வந்து எந்த டைரெக்ஷனில் போகிறோம், அதோட ரூட் வீடியோ வந்து இப்போ பார்ப்போம். அதே மாதிரி இந்த கோவில் வந்து ரொம்ப பிரபலியமாக எல்லாருக்கும் தெரியாது. ஒரு சிலருக்கு இந்த லைனில் வர்றவங்களுக்கு இந்த லோக்கல் ஏரியாக்கிறாங்க மேக்ஸிமம் ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், பெருசாக அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கட் பண்ணி கொஞ்சம் உள்ளே போகணும். அதனால் நீங்கள் திருச்செந்தூர் வர்றீங்க அப்படின்னா வன திருப்பதியை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி போகிற வழியில் ரூட்டோட சைட் அந்த வியூ ப்ளஸ் வந்து இந்த ரூட் வீடியோ ப்ளஸ் வந்து நம்ம வந்து கோவில் வந்து எப்படி போகலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மலையில் வந்து சின்ன ஒரு குட்டை மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த பக்கம் வரும்போது குட்டை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கடல் மாதிரி இருக்குதுங்க. இந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம திருநெல்வேலி திருச்செந்தூர் சைட்லாம் அதிகமாக மழை பெஞ்சது இல்லையா, அதனால் இந்த ரோடு வந்து வேலை செஞ்சுருக்காங்க. நான் போன டைம் வரும்போதெல்லாம் இந்த ரோடெலாம் பெருசாக ஒன்றும் வேலை செய்யலை. ரோடு வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது. மேக்ஸிமம் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ரோடு வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டாங்க. ரோடு நல்லா இருக்குது, நீங்கள் தாராளமாக வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வரும்போது இந்த ரோட்டில் இவ்வளோ அகலம் இருக்காது. இந்த இடத்துல வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரோடெல்லாம் அகலம் பண்ணி பெருசு பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, திருச்செந்தூர் இந்த ஏரியாலாம் பார்த்துட்டிங்கனால இவங்களோட மெயின் விவசாயம் வந்து வாழைக்கு அப்புறமா விவசாயம் பண்ணுறது வந்து நெல் விவசாயம் நல்லபடியாக நடக்குது. அதே மாதிரி முக்கியமான ஒரு உணவு பண்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனையிலேருந்து வரக்கூடிய பனைவெல்லம், பனைக்கற்கண்டு, நுங்கில் வரக்கூடிய தவுனு, பனங்கிழங்கு. நீங்கள் திருச்செந்தூர்லாம் வந்திருக்கீங்க, இல்லை திருநெல்வேலி, நாகர்கோவிலாம் வந்திருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரோட்டில் சைட்லலாம் பனங்கிழங்கு வச்சு வேக வச்ச பனங்கிழங்கு வச்சு விற்றுட்ருப்பாங்க. அதே மாதிரி நுங்கு வந்து நிறைய கிடைக்கும், நல்ல பதனி கிடைக்கும், நல்ல கருப்பட்டி கிடைக்கும். இந்த ஏரியாலாம் வந்தீங்கன்னா இந்த பனையிலேருந்து வரக்கூடிய உணவு பண்டங்களை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோரும் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புக்கு வந்து இந்த பனையிலேருந்து வரக்கூடிய அந்த கருப்பட்டி, கற்கண்டு, நுங்கு, பனங்கிழங்கு எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சத்து, அதை தாண்டி நன்மைகள் வந்து நிறைஞ்சிருக்கு. அதனால் பனை சம்மந்தப்பட்ட எந்த உணவு கிடைச்சாலும், நல்ல உணவு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்திருக்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரெண்டு பக்கமே ஒரே நெல் விவசாயம். எங்கே பார்த்திங்கனாலும் பனை மரம் அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த வன திருப்பதி கோவில்ன்றது வந்து நம்ம ஸ்ரீ சரவணபவன் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டல் நிர்வாகத்தின் கீழ் அமைஞ்சிருக்க கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ திருச்செந்தூர் வர்றோம், பர்டிகுலராக இந்த ஏரியாவில் வந்து ஒரு பெருமாள் கோவில் போகணும், இல்லை ஒரு தனியாக ஒரு புதுவிதமாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து நாலுமவடி அப்படின்ற ஊர்லேருந்து லெஃப்டில் கட் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா இந்த கோவில் இருக்கும். கோவில் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். நீங்கள் திருச்செந்தூர் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் இந்த வனத்திருப்பதி கோவிலை வந்து பார்த்துட்டு போங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரயில்வே கேட்டை ஏன் மெதுவாக காட்டுறோம் அப்படின்னா, நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆக மாட்டலாம். மேப்பில் போட்டிங்கன்னா 2-3 ரூட்லாம் காட்டும், நீங்கள் எங்கேயுமே திரும்பாதீங்க, நேராக வந்துகிட்டே இருங்க. இந்த ரயில்வே கேட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. இந்த ரயில்வே கேட்டை தாண்டி வரக்கூடிய ஊர் பேர் தான் நாலுமாவடி. அந்த நாலுமாவடியிலேருந்து தான் லெஃப்ட்டு போகணும். அதனால் நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து கிளம்புறீங்க, புதுசாக வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கன்ஃபியூஸும் ஆக வேண்டாம். இந்த ரோடு வந்து இந்த ரயில்வே மேம்பாலம் வந்து வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதோட அப்டேட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம காட்டிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ரோட்டில் வர்றீங்கன்னா இந்த ரயில்வே கேட்டை வந்து நீங்கள் ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த வர்ற ரோட்லேருந்து தான் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். வாங்க கோவிலுக்கு போகலாம்.
கைஸ் நம்ம இப்போ வந்து திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி போகிற வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா நாலுமாவடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வரும். அந்த ஊரை தாண்டி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அந்த பெட்ரோல் பங்கை தாண்டின உடனே லெஃப்ட்டில் போகக்கூடிய அந்த ரோட்டில் போனோம்னா கொஞ்சம் ரோடு வந்து சிம்பிளாக நல்லா இருக்கும், நொடி இருக்காது. அதனால் இந்த ரோடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வனத்திருப்பதியில் போட்டிருப்பாங்க. இந்த வனத்திருப்பதியிலேருந்து இந்த வனத்திருப்பதின்ற போர்டை தாண்டின உடனே ஒட்டின மாதிரி லெஃப்ட்டில் போனோம்னா வனத்திருப்பதி கோயிலுக்கு போகலாம். வாங்க போகலாம். போயிட்டு இருக்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், ரொம்ப நொடி இருக்காது. மெயின் ரோட்ல இருந்து நம்ம கோவிலுக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். நீங்கள் வந்து சிரமம் இல்லாமல் வந்துடலாம். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மேக்ஸிமம் வந்து எந்த பக்கமும் ஒரு டைவர்ஷன் வந்து அதிகமாக இருக்காது, கன்ஃபியூஸ் ஆகாது. அதனால வந்து இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா குயிக்காக போகலாம், கன்ஃபியூஸ் இல்லாமல் போகலாம், ஃப்ரீயாக போகலாம். நம்ம அங்கே கிராஸ் பண்ண அதே ரயில்வே கேட்டு தான் இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து கிராஸ் பண்ணுவோம். பட் அங்கே நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டீங்க அப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து வந்தாலோ அல்லது திருநெல்வேலியிலேருந்து வந்தீங்கனாலோ 2-3 டைவர்ஷன் காட்டும். பட் நீங்கள் அதை எதையுமே எடுத்துக்காதீங்க. மேக்ஸிமம் இந்த வனத்திருப்பதி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த போர்டு கிட்ட லெஃப்ட் எடுத்துருங்க. திருநெல்வேலியிலேருந்து வந்தீங்கன்னா நாலுமாவடியிலேருந்து ரைட் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல போர்டு இருக்கும். கண்டிப்பாக ரோடை திரும்புவதற்கு முன்னாடி மட்டும் போர்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் டைவர்ஷன் எடுத்துக்கோங்க. வாங்க போகலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நாலுமாவடியிலேருந்து நாசரேத் போகக்கூடிய மெயின் ரோடு. இந்த ரோட்டில் வந்து பஸ் சர்வீஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும், ரோடும் நல்லா இருக்கும். மற்ற அந்த ரோட்லாம் போனீங்கன்னா நொடி ரோடாக போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கவே நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்குது. இந்த பஸ் வந்து நாசரேத் தான் போகுது. தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் நாலுமாவடியிலேருந்து நாசரேத் போகக்கூடிய அந்த பஸ் தான் இப்போ நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. இந்த ரோடு வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா இருக்குங்க, எங்கேயுமே இதாகாது. நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவோட ரூட் மேப்பும் தேவையில்ல, யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம வீடியோ 1க்கு 3 டைமோ 4 டைமோ பார்த்துருந்தீங்கனாலே போதும். இந்த ஏரியாவை வந்து நீங்கள் வந்து யாரையும் கேட்காமையே வந்துடலாம். அந்தளவுக்கு நம்ம தெளிவாகவும் முக்கியமான டைவர்ஷன், பெண்டு, முக்கியமான ஏரியா எல்லாத்தையுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் ரூட் வீடியோ ஃபுல்லாகவே நம்ம அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு வரலாம். ஓகேவா? இந்த ரூட்டில் நம்ம வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கரெக்டாக டைவர்ஷன் ஆகும். டைவர்ஷன் ஆகிற இடத்துல இது வந்து நாசரேத் போகக்கூடிய மெயின் ரோடு. நம்ம இந்த இடத்துல வனத்திருப்பதின்னு போர்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம திரும்பிக்கலாம். நாம் இப்போ வந்து கோவிலுக்கு பின்புறமாக, அதாவது கோவிலோட வடபுறத்தில் இருக்கக்கூடிய பின்புற வாசலுக்கு போகிறோம். ஏன் கேட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு போன அந்த ரூட்டு வந்து மெயினாக ஃபஸ்ட்டு இருந்து இருக்கக்கூடிய பழைய ரோடு, நாசரேத் போகக்கூடிய மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ரோடு. இது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த ஆர்ச்செல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லபடியாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இது வந்து எப்போவுமே வந்து இந்த திருச்செந்தூர் ஆகட்டும், பழனி ஆகட்டும், இல்லை அந்த ஃபேமஸான எந்த கோவிலாக இருக்கட்டும், சீசன் டைமில் கண்டிப்பாக வந்துடாதீங்க. நேற்று நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. திருச்செந்தூர் வந்து நாங்கள் நேற்று வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு, ரொம்ப ரஷ்ஷு. இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பரில் பார்த்தா பேப்பரில் வந்துருச்சு ரொம்ப கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்து ரூம்ஸ் இருக்கக்கூடிய சரவணபவன் ஹோட்டலோட ரூம்ஸ் இருக்கக்கூடிய பில்டிங் பார்த்தோம். அப்படியே தாண்டி அதுக்கு பின்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் கோவிலோட நுழைவாயிலோட என்ட்ரன்ஸு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கடைகள் நிறைய இருக்கும். ரைட் சைடில் அந்த பக்கம் ரோட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அதே மாதிரி
கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரவண பவன் ஹோட்டல் இருக்குது. வெஜிடேரியன் ஹோட்டல். காலையில் 8:30 to 9 நைட்டு வந்து 8:30 வரைக்கும் தான் கடை இருக்குங்க. ஏன்னா சீசன் டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன டைமிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். மற்றபடி அன்சீசன் டைம்லாம் கரெக்டாக டைமுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கோவிலுக்கு வந்துட்டு சாப்பிடணும் இல்லை இங்கே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து பிளான் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப கிராமம், கொஞ்சம் ஊர் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்து இருக்கிறதுனால டைமிங் அந்த மக்கள் வரத்தை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எதாக இருந்தால் அட்வான்ஸாக பிளான் பண்ணி வந்துடுங்க. அதே மாதிரி எந்த கோவில்லையுமே உள்ளே வந்து வீடியோ எடுக்க யாருமே அலோவ் பண்ணுறதில்ல, பண்ணக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் ஒரு சில இடங்கள் வந்து நம்ம பெர்மிஷன் கேட்டுட்டு வீடியோ எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஏரியா மட்டும்தான் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணி போடுவோம். சாமி அந்த இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கோங்க. கோவில் எப்படி இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்குது, அந்த ஊர் எப்படி இருக்குன்றதை மட்டுமே காட்டுவோமே ஒழிய உள்ள கோவிலுக்குள்ளே இருக்கிற சாமி அந்த ஏரியா அப்புறம் கோவிலுக்குள்ளே மேக்ஸிமம் வீடியோ இருக்காது. வெளியே மட்டும்தான் இருக்கும். யாருக்கும் எந்த டைமும் எதுனாலையும் ஒரு தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படின்றதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கிறதுனால இந்த செயல்லாம் செய்வோம். கண்டிப்பாக கோவிலுக்கு வர்றீங்க, பூஜைக்கு உண்டான ஜாமான் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். அது மாதிரி நம்ம விருப்பப்படுற டாய்ஸ்லேருந்து குழந்தைகளுக்கு தேவையான எல்லா டாய்ஸும், அப்புறம் நம்ம தான் தெரியுமே எப்பவும் போல் நம்ம சாப்பிட்றது ஸ்நாக்ஸு, ஜூஸு, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே அந்த டைமுக்குள்ளே தான் கிடைக்கும். அதனால் டைமு மட்டும் அட்வான்ஸாக பிளான் பண்ணி வந்துடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியா பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஹோட்டலு, ஆப்போசிட்டில் கோவில். இப்போ அந்த விலைப்பட்டியல் இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இது எல்லாமே எடுத்து போடுறோம். உங்களுடைய தேவை எப்படி அமையுதோ அதை பொறுத்து எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். வழியாக வந்து நம்ம வன திருப்பதி வந்தாச்சு. வந்தது வந்து லேட்டாக வந்துட்டோம். அதனால் வந்து வந்த உடனே வந்து சாமி கும்பிட போயிட்டோம். உள்ள கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ அலௌடு இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த ஏரியா வர்றது வர மட்டும் காட்டியிருப்போம். நீங்கள் வன திருப்பதி வர அப்படி இருந்தால் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாங்க. அதே மாதிரி வன திருப்பதியில் வந்து வந்து சாமி கும்பிட்டு கிளம்பும்போது வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சரவண பவன் இருக்குது, சரவண பவன் ஹோட்டல் இருக்குது. ரூம்ஸ் வேணும்னா சரவணனோட ரூம்ஸ் இருக்குது, ஏசி நான் ஏசி ரூம்ஸும் இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சரவணபவன் ஹோட்டல் வந்து காலையில் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் அதிகபட்சம் ஒரு 7:30க்கு மேலே வந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நைட்டு 8:30க்கு முன்னாடி வந்துடுங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கூட்டத்தை பொறுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. அதனால் ஒரு 8:30க்கு சாப்பிட்றாப்புல தான் வந்துடுங்க, இல்லைன்னா சாப்பிட்டு வந்துடுங்க. ஓகே, இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாப்புல தான் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பாய்.